கர்த்தருக்கு பிரியமானவர்களே, கர்த்தர் இன்றைக்கு உங்களோட பேசவிருக்கும் வார்த்தையை கேட்கலாமா? 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். நான் மனுஷர் பாஷைகளையும் தூதர் பாஷைகளையும் பேசினாலும் அன்பு எனக்கிராவிட்டால் சத்தமிடுகிற வெண்கலம் போலவும் ஓசையிடுகிற கைத்தாளம் போலவும் இருப்பேன். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, அன்பு என்பது ஒரு தெய்வீக மொழியாகும். இம்மொழியை ஊமையரும் பேசலாம், செவிடரும் புரிந்து கொள்ளலாம். அன்பு தியாகம் செய்கிறது, அன்பு ஊக்குவிக்கிறது, அன்பு தட்டி எழுப்புகிறது, அன்பு அழியாத அடிச்சுவடுகளை உள்ளத்தில் ஆழமாய் பதித்து விடுகிறது. முடிவிலே அன்பே வெற்றி சிறக்கிறது. மனித சமுதாயத்தை கட்டுக்கோப்புக்குள் வைத்திருக்கும் ஒரே சக்தி அன்புதான். பெற்றோர் தங்கள் குழந்தைகளின் மேல் வைத்திருக்கும் அன்புக்காக தங்களுடைய வசதிகளையும் ஓய்வு நேரங்களையும் செல்வங்களையும் தியாகம் செய்ய தயங்குவதில்லை. பள்ளியிலிருந்து வீடு திரும்பும் சிறுமி தன் தாய்க்கு மலர் ஒன்றை மகிழ்ச்சியோடு தந்து தன் அன்பை தெரிவிக்கிறாள். தாய் அதை கண்டு பூரித்து போகிறாள். அன்பு அவர்களுக்குள் ஆழமான உறவை ஏற்படுத்தி விடுகிறது. கணவர் இரவும் பகலும் பாடுபட்டு ஒரு அழகிய வீட்டை கட்டுகிறான். தன் அன்பு மனைவியின் பெயரை அவ்வீட்டுக்கு சூட்டி இந்த வீடு உனக்காகவே என்று சொல்லி தனது அன்பை செயலில் வெளிப்படுத்துகிறார். மனைவியும் அளவில்லா மகிழ்ச்சி அடைகிறாள். நாம் பல வகை அன்புகளின் மத்தியில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பெற்றோர் அன்புடன் நம்மை வளர்க்கிறார்கள். நண்பர்களின் அன்பு உண்டு. பள்ளிக்கூடத்தில் படிக்கும் போது சக மாணவர்கள் நம்மேல் அன்பு செலுத்துகிறார்கள். இன்னும் உறவினர்களின் அன்பும் நம்மேல் பொழியப்படுகிறது. சில வகையான அன்பு கொஞ்ச காலம் மட்டுமே நம்மை மகிழ்விக்க கூடியதாயிருக்கிறது. சில சுயநல அன்பு வகைகள் வஞ்சகமாக ஒட்டி கொள்கின்றன. சில பொய்யான அன்பு வகைகளை நம்பி வேதனை அடைவதும் உண்டு. உலக பிரகாரமான அன்புகளை எல்லாம் தராசின் ஒரு பக்கத்தில் வைத்துவிட்டு 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் விளக்கும் தெய்வீக அன்பை மறுபக்கத்தில் வைத்தால் தெய்வீக அன்பே கூடுதலாக இருப்பதை காணலாம். மற்ற அன்புகள் ஒருபோதும் கிறிஸ்துவின் அன்போடு ஒப்பிடப்படத்தக்கவை அல்ல. எல்லாம் எனக்கு தனக்கு வேண்டும் என்றும் மற்றவர்கள் தனக்கு கொடுக்க வேண்டும் என்றுமே சுயநலமான அன்பு எதிர்பார்க்கிறது. ஆனால் தெய்வீக அன்போ தனக்கு இல்லாவிட்டாலும் பரவாயில்லை என்று தன்னிடம் உள்ள எல்லாவற்றையும் தியாகமாக மற்றவர்களுக்கு வாரி வழங்குகிற ஒன்றாயிருக்கிறது. அன்பின் உச்சிதமும் நேசத்தின் ஆழமும் கிறிஸ்துவின் தான் வெளிப்பட்டன. போன ஆட்டை மேய்ப்பன் பாசத்தோடு தேடுவதை போல அவன் நம்மை தேடி வந்து மீட்டு கொண்டார். ஜீவனை தரும் அன்பிலும் பெரிய அன்பு ஒன்றுமில்லை என்றபடி கல்வாரியிலே தன் ஜீவனை தந்து நம்மை தன் சொந்தமாக்கினாரே. அவரது அன்பு எத்தனை விசேஷமானது என்பதை சிந்தித்து பாருங்கள். கர்த்தர் தாமே உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.